ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் கணிதம். இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கதிரு, என்னடா இந்த வருஷம் விளைச்சலே சரியில்லை, ரொம்ப டல்லா இருக்கு. ஆமாப்பா, மழை தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஊரே என்னடான்னா பஞ்ச பட்னியாக கிடக்குது. ஏன் இந்த வருஷம் மட்டும் போன வருஷமா சரியா மழை இல்லை? ஆமாப்பா, ஊரில் இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க. அப்புறம் எங்கே மழை வரப்போகுது? ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். சும்மா ஃபிளாட் போடுறேன் எல்லா மரத்தையும் வெட்டி விளாசிடுறானுங்க. பின்ன மழை வரல தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. ஃபிளாட்டுங்கிறாங்க. வருங்காலத்தில் இன்னும் மழையெல்லாம் செயற்கையில தான் கொண்டு வரணும் போல. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சியா, நம்ம ஊரே வரிசையில போனாலும் இந்த நாராயணனை பாத்தியா செழிப்பா வாழ்றான். அவன் வீடு எப்போதுமே பச்சை பச்சைன்னு இருக்குது. ஆமாப்பா, நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் அடையாளமே தெரியாம இருந்தானுங்க. ஊரெல்லாம் ஏமாந்துட்டு இருந்தானுங்க. இப்ப என்னடான்னா ஊரே அவனை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிறானுங்க. அடா, அவனாவது பரவாயில்லப்பா. அவன் பக்கத்துல ஒருத்தன் சுத்துவான், எப்ப பார்த்தாலும் காப்பி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப பார்த்தா கோல்ட் காஃபியா. அது என்னப்பா கோல்ட் காஃபி? அது ஒரு பானம். ஓ, பானமா? எனக்கு தெரிஞ்ச அந்த நாராயணெல்லாம் வட்டிக்கு வாங்குறதுக்கு நாயா அலைஞ்சிருக்கான். ஆனா இப்போ அவங்கிட்ட வட்டிக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் கியூல நிக்கிறானுங்கன்னா பாரு. ஆமாப்பா, எப்படி அவனுங்க சம்பாரிச்சானுங்கன்னே தெரியல. எல்லாத்துலயும் கணக்கு பாக்குறேன்னு ஏமாந்துட்டு தெரிஞ்சான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே இப்ப என்னன்னா அவன்கிட்ட தான் போய் கணக்குல ஏதாவது ஒரு சந்தேகம்னா கேக்குறானுங்க, காசு வேணும்னாலும் கேக்குறானுங்க. ஆமா, அந்த சின்ன கணக்கு அவனுக்கு வாழ்க்கையை எவ்வளவு பெருசா மாத்திச்சு பாத்தியா? அப்படி எப்படிப்பா இவங்க ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய பணக்காரனானுங்க? அதோட ரகசியம் என்னன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேனேப்பா. ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரியாத கணக்கை தெரிஞ்சுக்கிட்டானுங்க, வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டானுங்க. இது கணக்கா கத்துக்கிட்டாங்களா? ஆமா, அது ஒரு பெரிய கதை, அதை அப்புறம் சொல்றேன். இப்ப பாத்தியா அவனுங்க நேரத்துக்கு ஒரு காரு, நாளுக்கு ஒரு வீடுன்னு நல்லா சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்த வாழ்வா பாத்தியா நாராயணா? ஆமாப்பா, ரொம்ப செழிப்பா இருக்கிறானுங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனா கூட கார் எடுத்து தான் போறாங்க. இப்பெல்லாம் நாராயணன் வெளியே பேச முடியல, அவன் பேரை சொல்லியே பப்ளிசிட்டி கூடிடுறாங்க எல்லாம். ஆமாப்பா, அந்த நாராயணனா பரவாயில்ல, அவன் கூட வந்து சுத்திட்டு இருந்தான் பாத்தியா, கந்தேன்னு. அவன் என்னடான்னா இப்ப ஒரு மாதிரி மினுமினுப்பா திரியிறான்ப்பா. அவன் ஆள் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன, கண்ணாடி என்ன, தொப்பி என்ன, ஒரு தோரணையா தான் திரியிறான். ஆனா அவன் அலும்பு தாங்க முடியலப்பா. போற வர இடம்லாம் ஏசியோ ஏசி. போன வாரம் தான் வீட்டை கட்டினா, பாத்ரூம்ல ஏசி வைக்கலன்னு சிவில் இன்ஜினியர் சண்டை போட்டுட்டு இருக்கானா பாரு அவன. என்னது பாத்ரூம்ல ஏசியா? காசு ஓசியில வந்தா இவனுங்களுக்கு ஏசி இஷ்டத்துக்கு வச்சு விளையாடுறானுங்களேப்பா. ஆமாப்பா, அவனுக்கு அட்டகாசம் தாங்க முடியல. பணம் வருது விளையாடுறானுங்க. சரி, இவனுங்க கணக்கு எப்படி கத்துக்கிட்டான்னு ஒரு தடவை சொல்லு, நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சா கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு எப்படி கணக்கு கத்துக்கிட்டானுங்கன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல அவனெல்லாம் பார்க்க போறோமே, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட ஆமாப்பா, எனக்கும் செலவுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. அப்படியே வாங்கிட்டு எப்படி கணக்கு கத்துக்கிட்டானுங்க நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, நாராயண தங்கமான மனுஷன், போனவன கேட்டவன அள்ளி தந்துருவான். அப்படிதான்ப்பா நானும் நினைச்சு போறேன். காசை மட்டும் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே ஒரு கும்பிட போட்டு அவன் பக்கமே போக மாட்டேன். போகும்போது மறக்காம கோல்ட் காஃபி வாங்கிட்டு போகணும் கந்தனுக்கு. ஆமாப்பா, நீ சொல்ல வந்து எனக்கு ஞாபகம் வருது. போறப்ப அந்த கோல்ட் காஃபி எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு போயிடலாம். டே கதிரு, நாராயண வீடு பக்கத்துல வந்துருச்சு. இதுக்கு மேல எதுவும் பேசிடாத, அவன் காதுல விழுந்துச்சுன்னா காசு தர மாட்டான். ஆமாப்பா, நான் எதுவும் பேச மாட்டேன், நீ எதுவும் பேசாம இருந்தா சரி. வீடு என்னப்பா இவ்வளோ பெருசா கட்டி வச்சிருக்கிறான், மாளிகை மாதிரி. வீடா இல்ல கோபுரமா? எனக்கே சந்தேகமா தான்ப்பா இருக்கு. வீட்டு கேட்ல இருந்து வீட்டு வாசல் போறதுக்கே தனியா பஸ் பிடிச்சு போகணும் போல இருக்கு, அவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்கான். ஆமாப்பா, இதுக்குன்னே தனியா டிராவல்ஸ் எதுவும் வச்சிருக்கானா என்னமோ தெரியல. அங்க பாரு கந்த செலவு வச்சிருக்கான்டா. அட ஆமாப்பா, மாலையில எல்லாம் போட்டு மரியாதை பண்ணிருக்காங்க. பக்கத்துலயே நம்ம நாராயணன் சிலைய பத்தியா பளிச்சுன்னு இருக்குது, தங்கத்திலேயே செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. வந்துட்டாங்க அமைதியாடுறா. அண்ணா கணக்கு பிள்ளைண்ணே, நம்ம நாராயணன் ஃப்ரீயா இருக்காரா இல்ல பிஸியா இருக்காரா? ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுத்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு போயிடுவோம். அண்ணே கணக்கண்ணே, நாராயணன் ஃப்ரீயா இருக்காரா? பாப்பா, அண்ணன் உள்ளதா இருக்காரு. ஒரு வாரமாக்கம் ஜூஸை குடி, வர சொல்றேன். அண்ணே 24,000 1 AC 14 is equal to what to do? leave it ra, this alam தூசி தூக்கி போடு. Okay. அண்ணே, where is the cold coffee? Is it in fridge? come for me one cappuccino. On the way. அண்ணே, நம்மளை மீட் பண்றதுக்கு some guys வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லுவா இல்ல அங்கேயே வெயிட் பண்ண சொல்லவா? இருமேன், அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். நம்ம நடந்து வரப்ப இந்த கால்ல வேர்க்குது, காலுக்கு ஏசி வைக்கணும். அண்ணே, அதைத்தானே இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தோம். அந்த பிளானிங்கை விடுங்க, அதை ஆஃப்டர் தூசி நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பசங்களை இப்போ என்ன பண்ணுறது? வர சொல்லவா இல்லை அப்படியே போக சொல்லிடுவா? போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லவா?
ஏய் அவனுக்கு 2 மேங்கோ ஜூஸ் கொடு, உட்காரட்டும், நம்ம பொறுமையா போலாம். அண்ணே மேங்கோ ஜூஸ்லாம் வேணாண்ணே, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஆல்பர்ட், அந்த பசங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸை போட்டு அப்படியே கையில் கொடு பார்ப்போம். ஏய் கந்தா, வாட் யூ டாக்கிங்டா? அவனுக்கு எங்க ஸ்ட்ராபெரி பாத்துக்க போறானுங்க ஸ்மால் பாய்ஸ். தூக்கி போடு, ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போட்டோம். அண்ணே நம்ம வீட்டில் இன்னமும் ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்கு. அங்கே பாருண்ணே அவனை வாஷ் பேஷன் மேலே ஏறி உட்காந்துருக்கான். Bloody hell, get up man. டேய் வாடாங்க, எது கொஞ்சம் மேலே இருந்தாலும் ஏறி உட்காந்துக்குவா நீ. கிட்ட வா, எதுக்குடா வந்தீங்க? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கூட கொலை பிடிப்பானா. அப்படி இருக்கு இவனுக்கு வாழ்ற வாழ்க்கை. எப்படி கிடந்த பசங்க எப்படி சீனா போடுறானுங்க. ஏய் கைஸ், வாட் குசு குசு? என்னண்ணே கந்தண்ணே, இங்கிலீஷ் எல்லாம் பொழந்து கட்டுறீங்க. ரிச் பர்சன் ஆயிட்டாலே இப்படி தான்ப்பா. உனக்கு இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியுமா? இல்லைண்ணே, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கலான் இருக்கேன். அண்ணே எங்களை வந்து என்னன்னு கேளுண்ணே. What do you want, ரா? இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். பார்த்துட்டு போறியா? இத்தனை நாள் ஊரில் தானே இருந்த. இத்தனை நாள் பார்க்காம திடீர்னு என்னடா அண்ணன் மேலே பாசம்? உண்மையை சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அண்ணே கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. அப்படி சொல்லு. அண்ணே இவன் தானே 10 ரூபா கடன் கேட்டிய, செருப்பால் அடிக்காத விட திட்டினான்ல, வந்தான் அவன். பார்த்து பேசிய. அந்த மண்டை நாடா இவனுங்க. Hi Daddy. Hi baby, what's up? Hi Kanda uncle. ஓ ஹலோ பேபி. Hey baby, had your breakfast? Yes Daddy, right now. அண்ணே இன்னது ஆடா, நான்வெஜ்னு சொல்லவே இல்லையே. எனக்கு சாம்பார் தானே ஊற்றுனா. அட நாயே, இங்கிலீஷ்ல குழந்தை சாப்பிட்டுச்சான்னு கேட்டேன். எப்பா பார்த்தாலும் கறி குழம்புன்ட்டு. அதான் வாரத்துல 7 நாள் நம்ம வீட்டுல ஆள் அடிச்சு போடுறோம்ல, அப்புறம் என்னடா? Okay Daddy, நான் காலேஜ் போயிட்டு வரேன். Bye. Hey baby, what is this? என்ன ப்ளூ கலர் ட்ரெஸ் போறது ஒயிட் போட்டிருக்க? நான் வேற காலேஜ் ஃபுல்லா ப்ளூ அடிக்க சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்றது? ஏய் கந்தா, ஃபோன் பண்ணி அவனை ஃபுல்லா ஒயிட் அடிக்க சொல்றா. ஓகேண்ணே, ஐ எம் ஆல்ரெடி டெல்லிங்ண்ணே. அந்நேரம் ஒர்க்கிங் போயிட்டு இருக்கோம். சூப்பர்ரா கந்தா, இதுதான்டா உன்னை எனக்கு பிடிச்சது. டேங்கிங்கண்ணே. பேபி, கார்ல போறியா ஹெலிகாப்டர்ல போறியா? காலேஜ் பஸ் வருது டாடி, நான் அதுல போய்க்கிறேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? காலேஜ் பஸ் ஆல் நம்ம பஸ். வாட் இஸ் திஸ்? நீ எந்த கார்ல போற ஹெலிகாப்டர் போறியா? அதை மட்டும் சொல்லு. நான் கார்லயே போய்க்கிறேன் டாடி. எந்த கலர் கார்ல போற சொல்லு. அண்ணே ஒயிட் தானே போட்டிருக்கு. அப்போ ஒயிட் கலர் கார் அந்த பின்னாடி நிக்கல மாடி, அந்த மாடி எடுத்துட்டு போக சொல்லிடலாம். ஓ கந்தா, இட்ஸ் பேட் லக்டா. அது வேற சர்வீஸ்க்கு போயிடுச்சு. நம்ம மாடியில காஞ்சிட்டு இருக்க அந்த 2 கோடி எடுத்துட்டு போய் ஒரு மாடி கார் வாங்கிட்டு வாடா. ஓகேண்ணே. அண்ணே காரி சாந்தி வேயாமா. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகலாட்டி கார் வந்து வாசல்ல நிற்கும். நோ ப்ராப்ளம். டாடி, I don't like this car. எனக்கு இந்த கார் பிடிக்கல. எனக்கு வேற கார் தான் வேணும். ஓ மை காட், ஐ எம் சோ சாரிமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ. நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிருந்தீ. ஹெலிபேட் இருக்கிற இடத்துக்கு நானே காலேஜ் மாத்த சொல்லிடுறேன். ஓகே டாடி. அண்ணே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. காலேஜில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டாடா, see you. Bye bye டாடி. Bye uncle. பாய். டேக் கேர் பேபி. டே கதிரு, இவனுக்கு வந்த வாழ்க்கையை பத்தியா? ஆமாண்டா, வாயிலே வைத்தே அடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பாரு இவனுக்கு பண்ணுற அளப்பறைய. ஒரு காலத்தில் மூக்க வலிக்கிட்டு ஸ்கூலுக்கு போன பிள்ளை இப்போ என்னடான்னா காருங்குது ஹெலிகாப்டருங்குது. இவனுங்க கொடுக்குற அளப்பறை தாங்க முடியலடா. அதான் பாடுறா, திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்த கல்யாணம். அந்த மாதிரி இவனுக்கு வந்த வாழ்க்கையை பத்தியா? ஒரு காலத்தில் ஒரு 10 ரூபா காசுக்கு எங்கிட்ட வந்து என்னடான்னா மணிக்கணக்கில் நின்றுட்டு இருந்தானுங்க. இப்போ என்னடான்னா இப்படி பந்தா கட்டிட்டு திரியிறானுங்க. ஆமாண்டா, நான் பார்த்தது வரைக்கும் இவனுக்கு செருப்பு கூட போட்டு தெரிஞ்சதில்ல. ஆனால் இப்பெல்லாம் அவனுக்கு காலே தரையில் பட மாட்டேங்குது. முந்தியெல்லாம் கடன் வாங்க தான் ஊர் ஊராக தெரியுவாங்க. இப்போ என்னடான்னா கொடுத்த கடனை வசூல் பண்ண ஊர் ஊராக காரில் சுற்றுறாங்களேடா. ஆமாண்டா, இவனுக்கு மாடி வீட்டை அண்ணாந்து பார்த்து பார்த்து கழுத்து தாண்டா வலிக்குது. எனக்கு கூட கழுத்து பிடிச்சிக்கிச்சுப்பா. ஒரு காலத்தில் நாம் இவனுங்களை அலைய விட்டோம். இப்போ நம்ம பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கிட்ட போய் நிற்கிறோம். இவனை தருவான்களா இல்லை பழைய பகையை மனசில் வச்சு அலைய விடுவானுங்களான்னு தெரியலையே. ஆமாண்டா, எனக்கும் அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சும்மாவே இவனுக்கு பந்தா கட்டுவானுங்க. இப்போ வேற நம்ம போய் உதவின்னு கேட்டு நிற்கிறோம். இதுக்குமே சொல்லவா செய்யணும்? 10 ரூபாய்க்காக அலைய விட்டோம். அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை இன்னைக்கு அவனுக்கு அலைய விட்டுறானுங்களோ. என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆமாண்டா, 1 ரூபா 2 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா வேணும். எப்படியாவது இவங்கிட்ட காக்கா பிடிச்சி 1 லட்ச ரூபா வாங்கியே ஆகணும். சரி வாடா, அவனுக்கிட்ட போய் பேசலாம். ஊஸ் திஸ்டா கந்தா, வாயில தரையை கூட்டிட்டு வரான். இவ்வளவு குனிஞ்சு வரான். அண்ணே ஆமாண்ணே, எங்கே போன டைல்ஸ் ஈரமாக்கிட்டே வர்றான் எருவ மாடு. அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, சும்மா ஒரு பணிவுண்ணே. சரிண்ணே, டைல்ஸ் க்ளீன் பண்ணாலும் பண்ணிட்டா. அதுக்கு ஒரு ரேட்டை போட்டு கையில் காசை கொடுக்க கொஞ்சத்தை. என்ன மேன் பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப என்ன தெரிய வந்திருக்க? அண்ணே ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணும். என்னண்ணே 1 ரூபி வேணுங்கிற மாதிரி கேட்குறான். ஸ்மால் பாய். ஏ கந்தா, நமக்கு 1 லேக்கடா 1 ரூபி மாதிரி தான்டா. என்னண்ணே இவ்வளோ அசால்ட்டா சொல்கிற? 1 லட்சங்கிறது உனக்கு 1 ரூபா மாதிரியா? அதை ஏன்டா நீ இவ்வளோ சீரியஸாக சொல்கிற? எங்களுக்கு அப்படித்தான். அப்போ நமக்கு இன்னைக்கு கிடைச்சிரும். ஏ கந்தா, அவன் தரையை க்ளீன் பண்ணதுக்கு அவன் சம்பளமா அந்த 1 லேக்க தூக்கி மூஞ்சில் வீசு. அண்ணே
அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் டெய்லி வந்து க்ளீன் பண்ணிட்டு காசு கூட கேட்டு நிற்பான். அதெல்லாம் வேணாம், வந்துட்டான். அந்த கக்கசு கழுவி விட்டு போக சொல்லுங்க. என்ன கந்தா இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். பணம் வந்து நான் ரொம்ப மாறிட்ட போல. ஹேய் மொட்டைபாய், அப்படி தாடா பேசுவோம். நீ அன்னைக்கு வந்தப்ப எங்க அண்ணனை எப்படி அசிங்கப்படுத்துற? டேய் நீ பண்ணதுக்கு எங்க அண்ணன் உன்னை ஓட விட்டு இந்த வீட்லயே சுத்தி சுத்தி அடிப்பாடுறான். அண்ணே வாணே நெஞ்சிலே பிதினே அவனை. என்ன உங்க வீட்டை ஓடி முடிக்கணும்னா 2-3 நாள் ஆகுமே, அந்த அளவுக்குலாம் கட்டி வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட பணம் கேட்க வந்த பாவத்துக்கு இதுதான் எங்களுக்கு மிச்சமாடா. இல்ல வெளியே சாப்பிட்ட மிச்சம் இருக்கு, அதை எடுத்துட்டு போறியா? டேய் கந்தா, இவனை அடிக்கலாமா உதைக்கலாமா? அண்ணே இவன் கிடைக்கிறாங்கண்ணே சில்லி பாய்ஸ். நம்ம ஆடிட்டரை கூப்பிட்டு நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது, அப்புறம் இந்த ஃபண்டெல்லாம் தந்தோமே பல கோடி ருபீஸ், அதெல்லாம் எவ்வளோ இதுன்னு கணக்கு பார்த்துட்டு இந்த பேலன்ஸ் இருக்க சேஞ்சை வந்து இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடனே. கந்தா, அந்த ஆடிட்டருக்கு ஒரு கால் பண்றான். அண்ணே அவன் 2 நாள் நாட் ரீச்சபிளா இருக்கான். இன்னைக்கு காலையில தான் ரிங்கு போச்சு. எடுத்த நம்ம போதையில இருக்க மாதிரியே பேசுறானே அவன். முந்தானே தானே சம்பளம் கொடுத்தான், அதான் கோவா போய் ஃபுல்லா குடிச்சிருப்பான். காலிம் நவ். ஓகே. ஹலோ ஜாக், எங்க இருக்கீங்க? சொல்லுங்க சார். இப்ப நீ எங்க இருக்க? ஹோம்ல சார். உங்க வீட்லயா? சரி சரி, நீ என்ன பண்ற? சட்டு புட்டுன்னு கிளம்பிட்டு ஃபர்ஸ்ட் பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு நம்ம பேலஸ் கிளம்பி வா. ஆட் த வே சார். இங்கிலீஷ் வையா போன சீக்கிரம் வா. டேய் கந்தா, அந்த ஆடிட்டர் என்ன சொன்னா? அண்ணே அவன்கிட்ட இப்பதான் பேசினேன். ஆந்தி வேயாமா வந்துகிட்டே இருக்கான். இன்னொரு 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பான். டேய் கந்தா, 10 minutes ஆச்சுடா. வேர் இஸ் தி ஆடிட்டர்? அண்ணே அவன் வந்து 2 நிமிஷம் ஆகுது. உங்க முன்னாடியே தான் நிக்கிறான். கண்ணு தெரியல அவங்களுக்கு. ஏண்டா சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் கரெக்டா வந்து நின்ற, வேலை பார்க்க வர சொன்னா மட்டும் லேட்டா வருது. ஒய் டூ மச் ஆஃப் லேட்? இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? காலங்காத்தால நான் நல்லா 8 இட்லி சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கும்போது எதுக்கு என்ன திரும்ப கூப்பிட்டீங்க? அட இல்லப்பா, போன மாசம் நம்மளோட கணக்கு விளக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தலாம் அண்ணன் கேட்டாரு. அதான் உன்னை அர்ஜென்ட்டா கூப்பிட்டான். கணக்கு வழக்கு சரி பாத்திரலானே. ஏய் வாட் இஸ் தி டர்ன் ஓவர்டா? டேர்ன் ஓவர் திருப்பி பார்த்தா ஒன்றும் தெரியலையானே. தேரா பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. நீ ஒழுங்கா பார்த்து சொல்லு. இதுக்குதான் மாடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு வந்து கணக்கு பிள்ளைய வைக்க வேண்டானே. நீ தான் அவன் என் கூட சாணி அடிச்சான்னு சேர்த்தன. இப்ப பாரு, திருப்பி பார்த்தா ஒண்ணும் இல்லை, நேரா பார்த்தா ஒண்ணும் இல்லைங்கிறான். என்னடா பண்றது இவனை வச்சுட்டு? அண்ணே அதுக்கு தான் அப்பயே சொன்னேன், ஆடு மேய்க்கிறவனை வைங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. சரி என்ன பண்றது, சீக்கிரம் அவன்கிட்ட கேட்டு கணக்கு வழக்க கேளுங்க. அண்ணன் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வரட்டி தட்டோம், ஞாபகம் இருக்கட்டுன்னு. சரி சரி வரட்டிலாம் இருக்கட்டும். இவனுக்கு ஒரு வெறுண்டி கொண்டு வாப்பா. அண்ணே பழசம் மறக்க முடியாது, எனக்கு வரட்டியே போகுதுண்ணே. டேய் 2 பேர் கம்மலுங்கடா. டோன்ட் கேர் தி பாஸ்ட்டா, பிரசன்ட் பத்தி பேசுங்கடா. யா ஓகேண்ணே. ஹே ஜாக், என்னாச்சு? கைப்புல கட்டு போட்டிருக்க, ரேகையெல்லாம் பாதி அழிஞ்சிருக்கு, என்னாச்சு? அண்ணே ஒன்னும் இல்லடே, பணம் என்ற பிசியில் அப்படியே எண்ணிட்டே இருந்தனா கையில் அப்படியே லைட்டா பிளட் வந்துருச்சு, அதனால தானே போய் கட்டிட்டு வந்துட்டேன். ஏ ஃபூல், கட்டு கட்டா எனக்கு தான் உனக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அதை என்ன மேன் பண்ண? அதுலதான் 2 ரொட்டி துண்டை போட்டு தினமும் சாப்பிட்டு இருக்கேனே. அண்ணே அவன் ரத்தம் சிந்தி உங்களுக்காக உழைக்கிறானாமா, அதை உங்ககிட்ட சொல்லி காட்டுறான். அண்ணே உங்களுடைய விசுவாசம் உள்ள டாக் அண்ணே நாடு. கடைசி அப்பதானே உண்மையை சொல்லியிருக்கான். அவன் டாகாவான். எனக்காச்சும் கடிச்சிட போறான்டா. சும்மா பல்லெல்லாம் காட்டியிருக்காத, அந்த கணக்கு வழக்க எடுத்து காட்டானான்ட்ட. அண்ணே நம்ம போன மாசம் டேர்ன் ஓவர் 75C வந்திருக்குனே. என்னண்ணே சி வந்திருக்குங்கிறா, நீங்களும் இசிட்டுங்கிறீங்க. போய் டக்குன்னு டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்க. ஏ கந்தா, தட் இஸ் க்ரோஸ் ரா, ஷார்ட்கட். சி ஏய் தட் ஆல் பாஸ்ட் ரா, பிரசன்ட்ட பத்தி பேசுறா. சரி அண்ணே ஓகே, என்ன ஆடிட்டிங் பார்க்க வர சொல்லிட்டு 75Cன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? ஆட பண்டையா 75 சீன் மட்டும் சொல்லாத, எது எது எவ்வளவு கிடைக்கு தனித்தனியா சொன்னாதான் அண்ணனுக்கு புரியும். மொத்தமா சொன்னா குழம்பிட மாட்டாரு. மாடு வித்த காசு 20 crores, புண்ணாக்கு வித்த காசு 10 crores, அண்ட் அப்படியே மத்த க்ரோஸ் எல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா 35 கோடி டேர்ன் ஓவர் தினமும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன்ல. மொத்தமா நாங்க சேர்த்துக்கிறதா? இப்போ நீ வேலைக்கு சேர்த்து தப்பா போச்சு. ஏதோ நமக்கு தெரிஞ்சவன் சேர்த்தனால இவ்வளவு வாயி. அண்ணே கண்டுபிடிச்சேனே, 35 கோடி எதுல வாங்கியிருக்கோட எருமாட்டு புண்ணாக்கு வாங்கணும் இல்லண்ணே. ஆமாண்டா, அன்னைக்கு நீ சாப்பிடணும்னு சொல்லி வாங்கினே அதுவா? சரி வீடு, அதெல்லாம் கழிச்சு விடு. 75 crores எப்படி பேங்க்ல போட்டுறியா இல்ல டிடியா? நான் வந்து டிடி பிடி யார்கிட்டயும் போறது இல்லைண்ணா, நான் வந்து டைரக்டா கேஷ் ஹாட் கேஷா போய் போட்டுறேண்ணே. ஓகேடா, கேரி ஆன் யுவர் ஒர்க். யா ஐ அம் கேரி அண்ணே. அப்படியே அந்த 2 பசங்க இருப்பானுங்க, அவனுக்கு காசு பார்த்து கொடுத்து விடு. ஓகே அண்ணே. அவனுக்கு எவ்வளவு கொடுக்குறது? அவனுக்கு ஒரு 1 lakh கேட்டானுங்க. ஓ காட், என்ன 1 lakh என்ன வச்சிட்டீங்க? 75 crores கையிலேயே என்றவிட்ட 1 lakh கேட்டீங்கன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? சோ சேட். நோ ப்ராப்ளம். அதாவது அந்த பசங்களுக்கு அதை கேட்ச் பண்ணிட்டு அதை சீக்கிரமா அவங்ககிட்ட தந்துடாத. அவங்க வந்து அண்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்தினாலுங்க. அவங்களை கொஞ்சம் இழுத்தடிச்சு கொஞ்சம் அசிங்கப்படுத்தி தான் நீ அவங்ககிட்ட அந்த காசை தரணும். ஓ அண்ணன் கூட 10 ரூபாய்க்காக 10 மாசம் 10 வாட்டி படிக்கிட்டே நின்று இருந்தாரே, அதானே? ஏய் நோ பாஸ்ட், ஒன்லி பிரசன்ட். சரி அண்ணே, 50 ரூபா நோட்ட தரவா, 100 ரூபா நோட்ட தரவா, 500 ரூபா நோட்ட தரவா, 1000 ரூபா நோட்ட தரவா? அவனுக்கு 10 ரூபா நோட்டா கொடு, அப்பதான் எண்ணியே சாவானுங்க. சரி அண்ணே, அவனுக்கு வர சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். இந்த அவனுக்கு அங்கதாங்க பாரு, ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கானுங்க பாருங்க. அவனுக்கு அப்படியே இழுத்து நான் சொன்னதை வச்சுக்கடா, அவனுக்கு அவ்வளவு சீக்கிரமா பணத்தை தந்துடாத. அண்ணே ரிசப்ஷன்ல யாருன்னே உட்காந்துருக்காங்க? பெட்டுக்கு பின்னாடி எவனோ நின்றுட்டு இருக்கானுங்க.
பெட்டுக்கு பின்னாடி நிக்கிறடா. அவங்க பெட்டு மேல உட்கார சொன்னா பெட்டு மேல ஏறி உட்காந்துருக்கானுங்க. அந்த நாய்க்கு தான் அவனுங்க. ஓ அந்த வாஷ் பேஸ்ன்னு தெரியல. சரிண்ணே நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன். ஆடிட்டர், இப்ப நானும் கந்தனும் என்ன கிணறு வாங்க இப்ப துபாய் போறோம். நம்ம லெவலுக்கு என்ன கிணறுலாம் போதுமானே, பெரிய பெரிய கிணறா வாங்கி விடுங்கண்ணே. இல்லடா நம்ம பாப்பா வண்டிக்கு பெட்ரோல் ஊத்துனாங்க, அதை ஒரு எண்ணெய் கிணறு வாங்கி நமக்குனே வச்சுக்கலாம். பைப்பை திறந்தா எண்ணெயா கொட்டணும். சரி சரி அண்ணே, எனக்கு வந்த மாதிரி 2 ஒரு எண்ணெய் கிணறு வாங்கிட்டாங்கண்ணே, நானும் பெரிய ஆள் ஆயிக்கிறேன். சோர்ஜியா, நான் இப்ப சொல்றதை மட்டும் நீ அவனுகிட்ட அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு. டெஃபினட்னே. ஹியர் கீப்பிங் தேர் கீப்பிங் ஃபர்காட்டிங். நீங்க எல்லாம் இப்ப என்கிட்ட வந்து காசு வாங்க வேண்டிய நிலைமையாயி போச்சு. புரிஞ்சிச்சுண்ணே, நீங்க சொல்றது அப்படியே எனக்கு மண்டையில ஏறிச்சுண்ணே. எங்க இன்னொரு தடவை சொல்லு பாப்போம். தேர் கீப்பிங், ஹியர் கீப்பிங், அவர் கீப்பிங், இட்ஸ் கால்ட் ஹவுஸ் கீப்பிங். கரெக்டானே? ஹவுஸ் கீப்பிங் வருவாங்கப்பா, தண்ணி சொட்டதெல்லாம் க்ளீன் பண்ண வருவாங்க. அதை விட்டு டயலாக் படி சொல்லு. பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ். பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் சொல்லிடுறேனே. நான் வந்து இப்ப பாருங்க உங்க முன்னாடி இப்படி பேசினாலும் கரெக்டா பேசிடுவேனே. அப்போ அட ஏன்னா பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் சொன்னா அவனுக்கு நம்மள மாதிரி எஜுகேட்டட் பீப்புளா இருந்தா பரவாயில்ல, படிப்பறிவு இருக்காது. தமிழ் மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. சரி ஓகே, அண்ணன் சொன்னதை அப்படியே அவங்கிட்ட சொல்லிடு. கண்டிப்பாண்ணே, இட்ஸ் டெஃபினட். அண்ணே வாங்கண்ணே போலாம். ஹேவ் a nice trip ண்ணே. என்ஜாய் யுவர் ஜர்னி. ஹேவ் ஃபன்னா. ஓகே குட் பை. அண்ணே பண்ண ஞாபகப்படுத்திட்டானே, எடுத்து வச்சிங்களா? அதெல்லாம் அங்க சும்மா தருவாங்கடா, வாடா. அடே ஜம்பலிங்கம் எப்படா இருக்க? Hey guy, you bloody idiot. I am Jack, you know. என்னடா இட்லி வடன்றான்? அது எங்க கடையில போய் வாங்கி தருவாங்க. You guys, why you come here? எப்பா காது ஏக்காதாடா, எதுக்குடா இங்க வந்திருக்கீங்க? அப்படி தெளிவா கேளு. சரி சொல்லு, எதுக்கு இங்க வந்திருக்கிற? ஆனா காசு வாங்கலாம்னு வந்தோம். உங்க முதலாளி தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அந்த காசு எடுத்து கொடுத்துரு. Hey, there keeping, here keeping, forgetting. எங்கிட்ட மலி வாங்குற நிலமே உனக்கு கம்மிஃபையிங். ஐயோ ஏதோ சொல்றான்டா. டேய் என்னன்னு உனக்கா புரியுதா? அங்க வச்சு இங்க வச்ச மறந்து போச்சு. எங்கிட்ட காசு வாங்குற நிலைமை உனக்கு வந்து போச்சு. ஏ காய்ஸ், உங்ககிட்ட எதுக்கு தெரியுமா இப்ப டிரான்ஸ்லேட் பண்ண? உனக்கு ஏடா இங்கிலீஷ் தெரியாது? ஏன்டா ஸ்லேட் பண்ண? நோட்ல எழுத வேண்டியதானடா. அதான் உங்க முதலாளி உங்ககிட்ட காசு எடுத்து கொடுத்தாருல, அதை கூட ஒளிச்சு வைக்காம அப்படியே எடுத்து கொடுறாத. ஆனா பட்டரு அது எனக்குடா கொடுத்தாரு, உனக்கா கொடுத்தாரு? அதான் எடுத்து கொடு. கடைசிக்கு கண்ணில் காட்ட மாட்டேங்கிறடா. அடே அது எனக்கு கொடுத்தாரா, உனக்கு இல்லடா. எனக்கு கொடுக்க சொல்லி தான்டா உனக்கு கொடுத்தாரு. அவர் அப்படியே தான் சொல்லியடா. என்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, என் பாக்கெட் மணிக்காக கொடுத்து விட்டாரு 75 CA. ஏய் 1008 வேலை இருக்குடா, சட்டு பொண்ணு எடுத்து கொடு. ஏய் எனக்கு 1007 வேலை இருக்கு, போடா. உடனே இப்போ உங்க முதலாளிக்கு ஃபோன் பண்ணு, நான் பேசணும். சாரி, ஹி இஸ் நாட் ரீச். அவர் ஹேவ் ஃபன்ல இருப்பாரு. ஹேவ் ஃபன்டா. ஹேவ் பண்ணா? யா ஹேவ் பன் அதனால கிரீம் பண்ண தெரியும், பட்டர் பண்ண தெரியும், அதனால ஹேவ் பண்ணு. அது முழுசா வித்து வாங்கி வித்துட்டு இருக்காங்கடா புதுசா. அப்ப சரி, வாங்கிட்ட பேசினா டைம் தான் வேஸ்ட். டேய் நாராயணா, டேய் ஏன் முதல்ல நேரம் எண்ணெய் கிணறு வாங்க பறந்துட்டு இருப்பாருடா. நீ என்ன கத்துனாலும் கேட்காதுடா. நாராயணா இங்கிருந்து கத்துனாலும் சரி, 1000 கைகள் மறித்தாலும் நாய்கிட்ட வந்து கத்துற மாதிரி தான். நீ கேட்காது மகனே. டேய் நான் கூப்பிடுறது உங்க முதலாளி கேட்டிருந்தா அப்புறமா நீ மாட்டிக்குவாடா. சரி ஓகே, யூ இடியட். இந்த கேட்ச் பண்ணிக்க 1 lakh. கதிரே கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாருப்பா. டேய் முதல்ல வட்டி எவ்வளவு கேளுங்கடா. சொல்றா, சொல்ல வந்துட்டல சொல்லு. 100 rupeesக்கு 10 rupees மேன். 100 rupeesக்கு 10 rupees தானா? 100க்கு 10 ரூபால அப்படின்னா எண்ணி பாத்துக்கா. மாசம் ஒன்னாச்சுன்னா அப்படியே 10,000 கையில கறக்கணும். 75C 75Cன்றியே அப்படின்னா என்னடா? இட்ஸ் க்ரோரியா, 75 க்ரோரியா. டேய் என்னடா அது குசு 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 காதுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே உங்களை பத்தி தானே பெருமையா பேசிட்டு இருக்கோம். சரி சரி அது இருக்கட்டும். டே மாசம் ஒன்னானா வட்டி வந்துடும், இல்லைன்னா நான் பொல்லாதவனா ஆயிருவேன். சாரிடா ஜம்பு. இட்ஸ் ஜாக்யா. முடிஞ்சா வட்டி வாங்கி பாடுறா. காய்ஸ், ஐ அம் லீவிங். பை. டேய் கதிரே, காசை வாங்கியாச்சு, இனிமையாவது பிரயோஜனமா யூஸ் பண்ணிக்கணும், சரியா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் இவ்வளோ நாட்களாக வந்து நீங்கள் நட்டக்கணக்கு நாராயணனோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அவர் வந்து கணக்கு வந்து அவருக்கு தெரியாதனால அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ நட்டப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி நம்மள நிறைய பேர் இருப்போம். நட்டக்கணக்கு நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நட்டமாயிட்டே இருந்துச்சு. அவர் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் அவருக்கு நட்டமாயிட்டே இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல. அப்போ கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த நட்டக்கணக்கு நாராயணன் பகுதியில்
பகுதியை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நட்டக்கணக்கு நாராயணன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நட்டக்கணக்கு நாராயணா இருந்தார். கணக்கு தெரியாதப்ப அவர் நட்டக்கணக்கு நாராயணனா இருந்தார். இப்போ காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை கேட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கேட்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் டெவலப் ஆக ஆரம்பித்தார். ஸோ நட்டக்கணக்கு நாராயணன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் லாப கணக்கு நாராயணனா மாறிட்டார். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி நம்மள நிறைய பேர் இருப்போம். ஸோ நீங்களும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை கேட்டு நட்டக்கணக்கு நாராயணன்லேருந்து லாப கணக்கு நாராயணனா நீங்களும் வந்து நிறைய பேர் ஆக முடியும். ஸோ எல்லார் வாழ்க்கையிலுமே கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அப்போ தான் வந்து முன்னாடி வர முடியும். கணக்கு அப்படிங்கிறது ஒன்று நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து லாப கணக்கு நாராயணனா வந்து மாறிடலாம். ஸோ எல்லாருமே வந்து கணக்கு கற்றுக்கோங்க. இவ்வளோ நாளாக வந்து நட்டக்கணக்கு நாராயணனோட பகுதி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கணக்கு படிக்கிறதுக்கு கணக்கு கற்றுக்கிட்டா நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் இனிமேல் வந்து காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை கேட்டு நல்லா கணக்கை வந்து கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்க முடியும். ஸோ நட்டக்கணக்கு நாராயணன் வந்து அவர் லைஃப்பில் எவ்வளோ ஏமாந்தார், எத்தனை பேர்த்துக்கிட்ட ஏமாந்தார், எத்தனை ரூபாய் ஏமாந்தார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பகுதியை கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அவர் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை கேளுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கணக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை கேளுங்க. நீங்களும் வந்து ஒரு லாப கணக்கு நாராயணன் மாதிரி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும்